Assalamu alaikum and welcome to Mommlicious Recipe. இன்னைக்கு Mommlicious Recipeல நம்ம பார்க்க போறது cheesy chicken lasagna. Cheesy white sauce யூஸ் பண்ணி ரொம்பவே delicious-ஆன chicken flavored lasagna எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். லசானியாக்கு 2 டாப்பிங் சேர்க்க போகிறோம். ஒன்று க்ரீம் சீஸ் பேஸ், அதுக்கப்புறம் ஒயிட் சாஸ். இப்போ க்ரீம் சீஸ் பேஸ் செய்கிறதுக்கு 1/2 கப் க்ரீம் சீஸ், அதுக்கப்புறம் 1/2 கப் செடார் சீஸ் நான் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு க்ரீம் மாதிரி செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். க்ரீம் சீஸ் பேஸ் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒயிட் சாஸ் செய்கிறதுக்காக 150 கிராம் எலும்பு இல்லாத சிக்கன் எடுத்து உப்பு, அதுக்கப்புறம் லைட்டாக மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து ஃபுல்லாக பொரிக்காமல் ஒரு பாதி அளவு நான் பொரித்து எடுத்திருக்கேன். நல்லா பொரிக்கக்கூடாது. கொஞ்சமாக எண்ணெயோ இல்லை பட்டர் போட்டு லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்து அந்த சிக்கனை இந்த மாதிரி உதிர்த்து எடுத்துக்கோங்க. நீங்கள் டோஸ்ட் பண்ண விரும்பலைன்னா கூட நீங்கள் தண்ணியில் சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லை உங்ககிட்ட முந்தின நாள் மீந்த சிக்கன் இருந்தால் கூட அதை நீங்கள் இந்த மாதிரி உதிர்த்து எடுத்து அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். சிக்கனை நல்லா உதிர்த்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா 2 சிக்கன் சாசேஜஸ் இந்த மாதிரி நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு சாசேஜ் யூஸ் பண்ண வேணான்னா நீங்கள் மிக்ஸ்டு வெஜிடபிள் எடுத்துக்கலாம். கேரட், பீன்ஸ் அந்த மாதிரி எந்த வெஜிடபிள்னாலும் சேர்க்கலாம். சேர்க்கறதுக்கு முன்னாடி எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ சாஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக பால், மைதா, பூண்டு, பட்டர், அதுக்கப்புறம் சீஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சாஸ் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பேன் சூடானதுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கார்லிக் 2 பூண்டு நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா எண்ணெயில் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கு அப்புறமா பட்டர் சேர்த்துட்டு பட்டர் நல்லா உருகுனதுக்கப்புறமா மைதா மாவை சேர்த்துட்டு கட்டி விழாமல் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பால் சேர்த்துடலாம். பால் மொத்தமாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கைவிடாமல் கட்டி விழுகாத அளவுக்கு நீங்கள் கிண்டணும். பால் ஊற்றினோடனே கட்டி விழுந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா கைவிடாமல் நீங்கள் அதை கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்டியெல்லாம் கரைஞ்சி நல்லா ஈவனான டெக்ஸ்சரில் வந்துடும். இந்த மாதிரி பால் மொத்தமாக சேர்த்துறாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டுங்க. கைவிடாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி விழுந்துடும். பால் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நான் வெஜிடபிள் ஸ்டாக் சேர்க்குறேன். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் விட்டுறலாம், இது ஆப்ஷன் தான். வெஜிடபிள் ஸ்டாக் இல்லை சிக்கன் ஸ்டாக் சேர்க்குறீங்கன்னா உப்பு சேர்க்க வேணாம், அது உப்பாக இருக்கும். அப்படி நீங்கள் இது சேர்க்கலைன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம உதிர்த்து வச்சுருந்த சிக்கன், அதுக்கப்புறம் சாசேஜஸை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம்.
சிக்கன் ஏற்கனவே நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு. ஸோ இதில் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம் நீங்கள் இதை வேக வச்சா போதும். சிக்கன் நல்லா குக் ஆகிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சீஸ் சேர்த்துக்கலாம். எந்த சீஸ் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி செடார் சீஸ் அதுக்கப்புறம் மொசரெல்லா சீஸ் சேர்த்துருக்கேன். சீஸ் சேர்த்துட்டு சீஸ் நல்லா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஒயிட் சாஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. சீசனிங்காக கொஞ்சம் இட்டாலியன் ஹெர்ப்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் நான் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட இட்டாலியன் ஹெர்ப்ஸ் இல்லைன்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சீசனிங் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2-3 மினிட்ஸ் அதோட ஃப்ளேவர் இறங்குற வரைக்கும் குக் பண்ணிட்டா நம்மளோட க்ரீமி சீஸி சிக்கன் ஃப்ளேவர் ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. லசானியா குக் பண்ணுறதுக்காக தண்ணீர் இங்கே கொதிக்க வச்சுருக்கேன். அது கூட உப்பு சேர்த்து லசானியா நான் குக் பண்ண போகிறேன். என்னோடய லசானியா பேக்கெட் இன்ஸ்ட்ரக்ஷனில் 15 நிமிஷம் அதை வேக வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் 15 நிமிஷம் அதை வேக வச்சு எடுத்து வச்சிடுறேன். இப்போது லசானியா பேக் பண்ணுறதுக்காக லசானியா குக் பண்ணியாச்சு, ஒயிட் சாஸ் ரெடி பண்ணியாச்சு, க்ரீம் பேஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேக் பண்ண போகிற ட்ரேயில் ஒயிட் சாஸ் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம குக் பண்ணி வச்சுருக்க லசானியாவை அசெம்பிள் பண்ணிடலாம். அசெம்பிள் பண்ணிவிட்டு க்ரீம் சீஸ் பேஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீமி சீஸி சிக்கன் ஒயிட் சாஸை மேலே போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை லேயர் வேணுமோ அத்தனை லேயர் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி 3 லேயர் செஞ்சேன். நான் இன்றைக்கி லசானியாவில் வெஜிடபிள்ஸ் எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் சேர்க்கணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், கேப்சிகம், ஆனியன் எந்த வெஜிடபிள் வேணும்னாலும் நீங்கள் சேர்க்கலாம். வெஜிடபிளை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு ஒயிட் சாஸ்லேயும் சேர்க்கலாம், இல்லை நீங்கள் இந்த லேயர் பண்ணும் போதும் சேர்க்கலாம். ஒயிட் சாஸ் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயில் வதக்கி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை அதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி லேயர் பண்ணலாம். இன்றைக்கி லசானியாவில் சேர்த்த இன்க்ரீடியன்ட்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்க்ரீடியன்ட் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.
நம்ம லசானியாவோட 3 லேயர் அசெம்பிள் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே இப்போ எந்த சீஸ் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி செடார் சீஸ் அண்ட் மொசரெல்லா சீஸ் மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம பேக் பண்ணலாம். பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்காவது நீங்கள் ப்ரீஹீட் பண்ணணும். சீஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் வச்சு நல்லா கவர் பண்ணிடுங்க. இப்போது லசானியாவை 180 டிகிரி செல்சியஸில் 20 நிமிஷத்துக்கு நம்ம பேக் பண்ண போகிறோம். முதல் 10 நிமிஷம் அலுமினியம் ஃபாயில் கவர் பண்ணி பேக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா அலுமினியம் ஃபாயிலை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த 10 நிமிஷம் நம்ம பேக் பண்ண போகிறோம். ஏன் இப்படி பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கவர் பண்ணாமல் பேக் பண்ணோன்னா சீஸ் வந்து மெல்ட் ஆகி சீக்கிரமாக பர்ன் ஆகிரும், உள்ளே வந்து செட் ஆகாது. முதல் 10 நிமிஷம் நம்ம கவர் பண்ணணுன்னா உள்ளே நல்லா செட் ஆகிடும். அடுத்த 10 நிமிஷம் நம்ம ஓப்பன் பண்ணி வேக வைக்கும் போது சீஸ் நல்லா மெல்ட் ஆகி ஒரு ரோஸ்ட் ஃப்ளேவரோடு நம்மளுக்கு கிடைக்கும். பேக் பண்ணி கொஞ்ச நேரம் கூல் டவுன் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட சீஸி க்ரீமி சிக்கன் ஃப்ளேவர் லசானியாவை கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட லசானியா இல்லைன்னா பெனி, ஸ்பெகட்டி இல்லைன்னா மெக்ரோனி வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி பேக்டு பாஸ்தா ரெடி பண்ணலாம். இதே மாதிரி ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிவிட்டு அதை அரேஞ்ச் பண்ணி நீங்கள் பேக் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டெலிஷியஸாக க்ரீமியாக சீஸியாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் அப்லோட் பண்ண ரெசிபி எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், share and subscribe to Mommilicious Recipe.